இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படிரா அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல வந்து சுட்டுட்டு போயிருக்கானுங்க. யாரா அவனுங்க? நம்ம ஆளுங்கெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தானுங்க? யாரா அவன்? டேய், நாம இத்தனை பேர் இருக்கோம், நீங்க 2 பேர் இருக்கீங்க, நம்ம கட்சிக்காரெல்லாம் இருக்கான், இவ்வளவு பேர் இருந்தோம். யாரா வந்து சுட்டுருப்பானுங்க? எப்படிரா? தெரியல அப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. என்ன நீ வேற? டாக்டர் என்னாச்சு? அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, உயிருக்குல ஞாபகம் இல்ல. புல்லட் ஹார்ட் பக்கத்துல பாஞ்சிருக்கு, அதனால என்னன்னு கேக்குறேன். அதனால அவங்கள காப்பாத்துறதுங்கிறது டாக்டர், உன்னால முடியல, பெரிய டாக்டர் கிட்ட சொல்லு, காப்பாத்த முடியாதுன்ற. என் அம்மாக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சு, ஆஸ்பத்திரி இருக்காது சொல்லிட்டேன். என்ன சார் பேசுறீங்க? என்ன பேசிட்டேன்னா? ஒரு டாக்டர் வந்து காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா யாரையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா. ஈஸ்வரமூர்த்தி சார், என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன். எங்களுக்கும் அவங்கள காப்பாற்றணுங்கிறது தான் நோக்கம். இருந்தாலும் சிச்சுவேஷன் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அவங்க இப்போ கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்காங்க. பல்ஸ் ரேட் வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கடவுளை வேண்டிக்கங்க. கடவுளை வேண்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்னாலதான், எல்லாமே என்னாலதான், எல்லாமே என்னாலதான். இது எல்லாமே என்னாலதானே வெற்றி. அந்த சந்தோஷப்படுவாங்கன்னு தான் இந்த பாராட்டு விழாவை அரேஞ்ச் பண்ண. ஆனா அதுவே அவங்களுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. என்னாலதான் வெற்றி. அதுக்கெல்லாம் காரணம் என்னாலதான். என்ன மேடம் பண்றீங்க நீங்க? என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. உங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம் நான் தான். துப்பாக்கியால உங்களை சுட்டது மிஸ் ஆனாலும் இந்த குடும்பம் துடிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. இந்தா, அக்காவே கால் பண்றான். அப்படியா? அக்கா, அஞ்சலி, அம்மா உனக்கு போன் பண்ணணும்னு சொன்னாங்க, பார்த்தா நீயே கால் பண்ணிருக்க. அம்மாவுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சான். நீ நல்லா இருக்கியா இல்லையாங்கிறதுக்காக தான் உனக்கு கால் பண்ண சொன்னாங்க. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அக்கா, அக்கா அழறியா? அக்கா என்னாச்சுக்கா? எதுக்கு இப்ப அழற? அஞ்சலி, என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா. போன் பண்ணா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. அக்கா சொல்லுக்கா, என்னாச்சு? அஞ்சலி, துளசி, எதுக்கு அழற? என்னாச்சு? நீ நல்லதானே இருக்க? எது பிரச்சனையா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எதுக்குமா அழற? அத்தைக்கு. அத்தையா? அத்தைக்கு என்னாச்சுக்கா? அத்தைக்கு என்னாச்சு? அத்தைய யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க அம்மா. யாரு? எப்போ? நாங்க விழா ஏற்பாடு பண்ணோம்ல. கடவுளே, ஐயோ, இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க? தெரியலம்மா, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. எதுவும் இன்னும் சொல்லலம்மா. ஐயோ,
அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ அழாத துளசி, நீ கவலைப்படாதம்மா, தைரியமா இரு, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயோ பாரு அழுதுட்டே இருக்கா. இப்போதாம்மா அவங்க என்கிட்ட கொஞ்சம் பிரியமா பேசி பழக ஆரம்பிச்சாங்க. அவங்க மருமகளா என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுமா. என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுமா, எல்லாம் என்னாலதான். அக்கா எனக்கு சொல்ற நீ எப்படிக்கா இதுக்கெல்லாம் காரணமாவ? நான் தான் ராசி இல்லாதவளாச்சு. என்ன சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ, என் மேல யாரெல்லாம் பாசம் காட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்படிதானே நடக்குது. ஐயோ அக்கா, இதெல்லாம் உண்மைதானே அஞ்சலி? ஐயோ துளசி, அப்படிலாம் எதுவும் சொல்லாதம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இப்படிதான் ஸ்ரீகாந்த் போனாரு. அப்புறம் வெற்றி என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைங்க. செத்து பொழைச்சு வந்தாரு. இன்னைக்கு என் அத்தை என்ன மனசார ஏத்துக்க ஆரம்பிக்கும் போது மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அக்கா நீ இப்படி தப்பாலாம் யோசிக்காத. இது எதுக்குமே நீ காரணம் இல்லக்கா. நீ வேணும்னா பாரு, அத்தை குணமாயி கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீயும் அத்தையும் எப்பவும் போல உன் மேல பாசமா இருப்பாங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அஞ்சலி. அந்த கடவுள் தான் அவங்கள காப்பாத்தணும். கடவுள் தான் காப்பாத்தணும். மா, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. என் அத்தையை எப்படியாவது காப்பாத்திடுமா. எந்த கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கூட அதை நான் தாங்கிக்கிறேன். ஆனா அவங்க மட்டும் பொழைச்சு வந்துடணும். ஏம்மா, அவங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தேடி தேடி உதவி பண்ணியிருக்காங்க. தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. காலத்துக்கும் தர்மத்தையே குறிக்கோளா வச்சிருந்தவங்களுக்கு நீ இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமாமா? நல்லவங்க கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் கடவுள் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகமே வருது. எப்படியாவது என் அத்தைய எனக்கு காப்பாத்தி கொடுத்துருமா. இத்தனை நாள் என்ன ஒதுக்கி வச்சிருந்த என் அத்தை இப்பதான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட நல்லா பேசினாங்க அம்மா. அதுக்குள்ள அவங்கள என்கிட்ட இருந்து பிரிக்கிறியே, அப்படி பண்ணாதம்மா. தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்து.